நான் அவ்வளோ பேச மாட்டேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் டேரக்டர் கூட தான் நிறைய பேசுவார், எங்ககிட்டலாம் அவர் இது பண்ண மாட்டார். இல்லை இது இப்படி பண்ணிக்கலாம் சொன்னேன் அப்படின்ட்டு திட்டுவார். சீக்கிரம் போகணுங்கும்போது நான் சொன்னேன், இப்போ தான் வந்திருக்கீங்க, ஏதாவது இருக்குது அது இருக்குது, கட்சி இருக்குது, கட்சிக்கு போகணும் அப்படின்னு. கட்சி அப்போ ஆரம்பிச்சிட்டார். அப்பா நீங்கள் இங்கே ஒன்று வாங்க, இல்லை இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிவிடுங்க. எம்ஜிஆர் படம் எனக்கு உதறல். ஏன்னா நான் வந்து சிவாஜி கேம்ப்பு பயங்கர லைட் போட்டு ரொம்ப வேர்த்து ஊற்றிச்சு, அப்படியே ரொம்ப சூடாக இருந்தது. பார்த்தா ஒரு பக்கத்து இருந்தாரு, எங்கே ஓடுறேன், நாங்களாம் நிற்கிறோம்னா நில்லு அப்படின்ட்டாரு. ஒரே சீக்வன்ஸ்னே அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு. பரவாயில்ல இது நல்லா இருக்கும் அவரை விட்டு, அதான் தெரியாது விட்டு விட்டாரு. லைஃப்பு மட்டுமே என்ன கேரக்டர் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணான்னு அந்த ஒரு இதுலேயே இருந்தவர் வெளி உலகமே தெரியாமல் இருந்தது. நான் அடுத்து ஷார்ட் பண்ணும்போது இவன் என்ன பண்ண தெரிஞ்சால் தான் அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியுமாரு. அவங்க நடிக்கிறதே பார்த்துட்டு இருக்கேன். டேய் நான் இங்கே இருக்கேன்டான்னு ஒரு பார்த்தா இவர் உட்காந்துருக்காரு மரத்தில் விசிறிக்கிட்டு. நாங்கள் போகிறது 4:30 மணிக்கு. நீங்க கட்ட படத்தோட அதுக்கான போனஸையும் சேர்த்து உங்க அக்கவுண்ட்ல தங்கமாவே கிரெடிட் பண்ணிடுவோம். 11 மாசம் முடிவுல உங்களுக்கு பிடிச்ச நகையை வாங்கிக்கலாம். டிஜி கோல்டு, இது டெய்லி கோல்டுங்க. நாதஸ்மியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னா, நடிகரும் இயக்குனருமான சந்தன பாரதி அவர்களை தான் நான் பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது எம்ஜிஆர் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? மீனவ நண்பன், அண்ணாணி என் தெய்வம் 2 படம். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார் கொஞ்சம். அவர் கூட பேசுனீங்களா? நான் அவ்வளோ பேச மாட்டேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் டேரக்டர் கூட தான் நிறைய பேசுவார், எங்ககிட்டலாம் அவர் இது பண்ண மாட்டார். பார்த்து அவ்வளோ வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்லுவார் தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு இது சொல்கிறேன். இளமை ஓமஞ்சி முடிஞ்சு மீனவ நண்பன் ஆரம்பிக்கிறாங்க எம்ஜிஆர் படம். எனக்கு உதறல். ஏன்னா நான் வந்து சிவாஜி கேம்ப்பு. அப்போ அந்த காலத்தில் சிவாஜி கேம்ப்பு எம்ஜிஆர் கேம்ப்புன்னு ஒன்று உண்டு. பட் நான் சிவாஜி கேம்ப்பு கிடையாது, இருந்தாலும் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு இருக்குமானவன். ஸோ அங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது எம்ஜிஆருக்கு. அதனால எனக்கு பயம், நம்ம வேலை போயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரே குழப்பம். அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டேன், சார் என்ன சார் நான் எப்படி சார் வர்றது? ஐயோ வாயா நீ பாட்டுக்கு வாயா, என்ன நீ வர மாட்டேங்கிறேன் அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா வாயா அப்படின்னாரு. நான் அவர் அசோசியேட், நான் ஒரு அசிஸ்டண்ட், அவ்வளோதான். 2 பேர் தான். சரி அவர் பின்னாலே அப்படி போனேன். சத்யா ஷூட்டிங், ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போனவுடனே வழக்கமாக என்னோடய வேலையை பார்த்தேன். நேராக போய் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் போய், அண்ணே இன்னைக்கு இந்த சீனில் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். இங்கே யாருப்பா? சந்தானம் சார் பையன் அப்படின்னாரு. என்னடா அது கேட்குறாங்க. நான் தான் சார். சரி அப்படின்ட்டு போயிட்டாரு. என்னடா அது கேட்டார் போயிட்டாருன்ட்டு ஒரு சின்ன ஒரு இது. அடுத்து இன்னொரு இதில் போய் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்தார். அவரும் இதே கேட்டார், சந்தானம் பையன் யார் அப்படின்னு. நான் தாங்க. சரி தம்பி பாருங்க அப்படின்ட்டு போயிட்டார். எனக்கு ஒரே குழப்பமாக ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னடா அது 2 பேர் எதுக்காக கேட்குறாங்க தெரியல, ஒருவேளை நம்ம எவ்வளோ வேலை இதோட முடிஞ்சது போல இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் சாப்பிட போன இடத்துல வந்தார். யாருங்க எங்கள் பாரதி? சந்தானம் சார் பையன் யார்? நான் தான் சார். ஓ உட்கார் தம்பி. சரி இல்லை எதுக்கு கேட்டேன்னா, உங்கள் அப்பாலாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, நாங்களாம் ஒன்றா வேலை பார்த்தவங்க, அதனால தான் கேட்டேன். அப்படி அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சோ. இதுக்காக தான் நம்மளை அதுக்காக தான் எல்லோரும் பார்த்துருக்காங்க, அப்பாவோட ஒர்க் பண்ணவங்க எல்லோரும். சரி சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வெளியே போகும்போது இன்னொருத்தர் வந்தார். இங்கே யாருங்க பாரதி? என்ன? நான் தாங்க. தம்பி என் பேர் பீதாம்பரம், சின்னவருக்கு நான் தான் மேக்கப் மேன். இது என் பையன் வாசு, இன்னையிலேருந்து உங்க கூட ஒர்க் பண்ண போகிறாரு, பார்த்துக்கோங்க. அப்படி தான் வாசு வந்து ஜாயின் பண்ணார்.
ஓகே, அப்போதான் டேரக்டர் பிஎஸ் உங்ககிட்ட வந்து. ஓகே சார். அப்போ எம்ஜிஆர் சார்கிட்ட நீங்க பேசுனீங்களா? அது சொல்றேன் சார். இல்லை எம்ஜிஆர்ட்ட பேசுனது இல்லை. அதான் சொன்னேனே, அவர் எம்ஜிஆர்ட்ட பேச மாட்டார். தெரியல, அங்கே ஏதாவதுன்னா அந்த சைடில் போய் அந்த அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவோம். நீங்க சொல்லலையா சார், நான் சாரோட பையன் தான் அப்படின்னு சொல்லலையா? இல்லை, டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஒரு தடவை ஒரு லைட்டிங் போது நாங்கள் எப்போயுமே ஆர்டிஸ்ட்டுக்கு நாங்கள் தான் பொசிஷன் கொடுப்போம். அப்படி பொசிஷன் கொடுக்கும்போது நான் தான் பொசிஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பயங்கர லைட் போட்டு ரொம்ப வேர்த்து ஊற்றிச்சு, அப்படியே ரொம்ப சூடாக இருந்தது. நான் கேமராமேன் சார் போதும் சார், நான் போகிறேன் சார், நீங்கள் பண்ணி இல்லையா அப்படின்ட்டு அவர் பண்ணிகிட்டே லைட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். போங்க சார் அப்படின்ட்டு நான் இப்படி இருந்தாலும் தெரியல. பார்த்தா ஒரு பக்கத்துக்கு ஒரு நின்றார். எங்கே ஓடுறேன், நாங்களாம் நிற்கிறோம், நில்லு அப்படின்ட்டாரு. எங்கள் நாடு இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு. அப்போ தான் எங்கள் டைரக்டர் வந்து இதை சொல்லி விட்டார், இது நம்ம இவரோட பையங்க. ஓ சரி சரி, அவ்வளோதான், சரி அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் பேச மாட்டார். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அண்ணாணி எந்தோன்னு ஒரு படம், அதில் ஒரு சீக்வன்ஸ் என்னென்னா, ஒரு வீட்டில் இருந்து போய் டூயட்டெல்லாம் பாடி அதெல்லாம் முடிச்சு இடிச்சு வீட்டுக்கு வரும்போது வந்து சேர்ந்து அது அப்படி ஒரு பெரிய சீக்வன்ஸ். அது இவர் வீட்டிலேருந்து வெளியே போனார், அங்கே சாங் பண்ணார், அதோட சரி. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே வரும்போது வீட்டுக்கு வரும்போது வேறு ட்ரெஸ்ஸில் வந்தார். ஓகே, கண்டினியூட்டி. வேறு ட்ரெஸ்ஸில் வந்தார். நான் சொன்னேன் சார், அஸ்வின் அந்த காஸ்டியூமரை கூப்பிட்டானே, ஒரே சீக்வன்ஸ்னே அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டார், தப்பாக என்ன வேணும். இல்லை தம்பி, அதில் அவர் அதான் போடுவேன்ட்டார். இல்லைண்ணே சொல்லுங்கண்ணே, பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டார். என்ன இல்லை சார், இந்த மாதிரி சீக்வன்ஸு நீங்கள் காஸ்டியூம் மாற்றலாம், அது பழைய அதே காஸ்டியூம் கண்டினியூட்டி வேணும். பரவாயில்ல, இது நல்லா இருப்பா, அவரை விட்டு, அதான் தெரியாது, விட்டுட்டார். இப்படி பேசும்போது எங்கள் டைரக்டர் வந்துட்டார். என்னப்பானார். இல்லை சார், இந்த மாதிரி கண்டினியூட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன், அவங்க அதே மாற்றிட்டாங்க. அப்படியா, சரி விட்டு பரவாயில்ல. அவர் என்ன, அவருக்கு டைரக்டர் சொல்லி சீனாக ஏதோ சீலாம் வந்து அதெல்லாம் வந்து தம்பி அதை போட்டுட்டு நல்லா இருக்காது அப்படி. அவர் வேறு இதில் இருப்பார்ல, மக்கள் மண் இதாச்சு அவர். அதனால் அவர் அந்த ஃபேன்ஸ் பரவாயில்ல விடு அப்படின்ட்டார். சரிங்க, அவர் அப்படி தான், அவ்வளோதான் அவரோட பேசுறது, மற்றபடி. ஓகே சார், எம்ஜிஆர் சார் பற்றி பேசினாலே சிவாஜி சாரை பற்றி பேசணும். அவர் கூட உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் அவர் கூட வளர்ந்தவர்கள் சொல்லி. ஆமாம்மா, நாங்கள் சின்ன வயசுலேருந்து அங்கே தான் இருப்போம். அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவோம். ஆக்சுவலாக சிவாஜி அப்பான்னு தான் கூப்பிடுவோம். எங்கள் அப்பா வந்து அவங்க ராமு, பிரபு, அவங்களாம் தாத்தான்னு கூப்பிடுவாங்க. ஓகே, ஏன் சார் சந்தான தாத்தான் தான் கூப்பிடுவாங்க. இல்லை அந்த அளவுக்கு பழக்கம். சந்தான தாத்தான் கூப்பிடுவாங்க, நாங்கள் அப்பான்னு கூப்பிடுவோம். அவர்கிட்ட போய் அவர்கிட்ட என்ன சொல்கிறீங்க, அவர் அது ஒரு பெரிய இதுங்க, அவர் பெரிய குழந்தை. அவர் அதாவது எந்த ஒரு இதையுமே வந்து சீரியஸாக இது பண்ணாமல் நடிப்பு மட்டுமே தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர். நடிப்பு மட்டுமே, என்ன கேரக்டர் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி இது பண்ணான்னு அந்த ஒரு இதுலேயே இருந்தவர். வெளி உலகமே தெரியாமல் இருந்துட்டார். எங்களை பொறுத்த வரைக்கும் அதான். வெளியே வந்து அவர் ரொம்ப இதான ஆகும்பாங்க. அவர்கிட்ட பேசிங்கன்னா அவர் குழந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருப்பார். வேறு அவர்கிட்ட பற்றி என்ன கேட்கணும்னு சொல்லுங்கள். நீங்கள் அவர் வச்சு படம் எடுத்திருக்கீங்க சார், அதோட எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து நாங்கள் படம் எடுத்ததை தவிர அவர் எங்களோட முதல் படம் வந்து நீதி நிழல்னு ஒரு படம். அவர் சாரை வச்சு, சிவாஜி சாரை வச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, யார் டைரக்டர்னு பார்க்கவே மாட்டார். பெரிய டைரக்டரா, சின்ன டைரக்டர், ஒரு சின்ன இது தூக்கி இதுதான் டைரக்டர்னு இதுக்கு மரியாதை கொடுப்பாரு. ஆமாம், அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாரு. யார் நீங்கள் போய் நீங்கள் நான் தான் டைரக்டர்னா அவங்ககிட்ட அவ்வளோ மரியாதையாக இருப்பார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அதை பற்றி கவலையே விட மாட்டார். இந்த பையன் வந்து அவ்வளோ பண்ணுறானுங்க, அந்த அளவுக்கு அவர் அது அந்த மாதிரி சினிமானா அதான், அவ்வளோதான். அதுக்கு மட்டும்தான் அவர் இதாக முடியும். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். வேறு யார் கூட நடிக்கிறாங்க என்ன எதை பற்றி அவர் தலையிடவே மாட்டார். அவர் வந்து செட்டில் இருக்கும்போது அவரோட போர்ஷன் முடிஞ்சாலும் கேரவனுக்கு போக மாட்டார். ஏன் சார் போக மாட்டார்? நாங்களே சொல்லுவோம்,
ரொம்ப அதுவும் இப்போ தான் ஏசி கிசியில் வந்துச்சு, அப்போல்லாம் ஏசியில் கிடையாது, இப்போ தான் கேரவெல்லாம் வந்துருச்சு. மேக்கப் ரூம் உட்காரலாம், செட்டிலே தான் உட்காருவேன். நான் சொல்லுவேன், ஏன்பா நீங்கள் போங்கப்பா, நீங்கள் இதாக இருக்குது வைக்கா இருக்குது, நீங்கள் போய் உங்களுக்கு இப்போ ஷார்ட் இல்லை இப்போ மாற இந்த சீனில் நான் இருக்குண்ணா, ஆமாம் இருக்கீங்க, அவங்கெல்லாம் என் கூட நடிக்கிறாங்களா, ஆமாம் நடிக்கிறாங்க, இப்போ அவங்க ஷார்ட் எடுக்கிறேன், எனக்கு ஷார்ட் எடுத்துகிட்டேன், இப்போ அவங்களுக்கு எடுக்க போகிறேன், அடுத்து எங்களுக்கு எடுப்பேன் இல்லையா, ஆமாம் அடுத்து உங்களுக்கு எடுப்பேன். நான் அடுத்து ஷார்ட் பண்ணும்போது இவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியும் பாரு. அவங்க நடிக்கிறதே பார்த்துட்டு இருக்கணும். நீ அடுத்து எனக்கு எடுக்கும்போது ஒன்றால் சொல்லி இது பண்ண முடியுமா அவங்க என்ன பண்ணாங்கன்னு? டைலாக் ஒன்றா சொல்லுவேன், அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா தானே அதுக்கு நான் பண்ண முடியும். அதனால இங்கே தான் இருப்பார். அதே மாதிரி காலையில் ஷூட்டிங்க்கு வந்தாங்கன்னா அவர் மாதிரி பக்கா பங்க்சுவல் டைம் யாராலையும் வர முடியாது. 7 மணிக்கு ஃபுல் மேக்கப்போட உட்காந்துருப்பார், மேக்கப் வித் மேக்கப் உட்காந்துருப்பார் 7 மணிக்கு. மோகனம் பண்ணின்னு ஒரு படம் ஸ்ரீதர் சார் லேட் பண்ணார், இவர் ஹீரோ, அந்த பொண்ணு அனுராதா டான்ஸ் பாடுற அந்தம்மா ஒரு கேரக்டர். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வந்து விஜிபியில் சன்ரைஸ் ஷாட்ஸ்னாங்க. சன்ரைஸ் ஷாட் பற்றி திரும்ப உங்களுக்கு தெரியாது. காலையில் 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் உட்காந்தா தான் சன்ரைஸ் எடுக்க முடியல, துப்புன்னு மேலே வந்துடும், அப்படிங்கிறதுக்குள்ள மேலே போய்டாரு சன். அதனால முதல் நாளே சொல்லிட்டாங்க, சார் சன்ரைஸ் ஷாட்டு எடுக்க போகிறோம். அவர் அது நான் காலையில் நாங்கள் 3 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு போய் அவர் 5 மணிக்கு அங்கே போய் லேண்ட் ஆகிறோம். 4:30 மணி இருக்கும், போய் லேண்ட் ஆகிறோம். லேண்ட் ஆகி எந்த இடத்துல பண்ணலாம், எங்கள் பீச்சுக்கிட்டனால பீச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். அப்போ கொஞ்சம் சோப்பு தான், இப்போ தான் நான் விஜிபி பெருசாக பேர், நான் சொல்கிறது 75, 77 அப்போ நிறைய சவுக்கு தோப்பு தான் இருக்கும், சவுக்கு தான் உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். டேய் நான் இங்கே இருக்கேன்டான்னு ஒரு குரல் பார்த்தா இவர் உட்காந்துருக்காரு மரத்தில் விசிறிக்கிட்டு. நாங்கள் போகிறது 4:30 மணிக்கு, அதுக்கு முன்னாடியே அவர் மேக்கப் உட்காந்துருக்காரு, மேக்கப் போட்டு உட்காந்துருக்காரு. அப்போ இப்போ எழுந்து வந்து அந்த அளவுக்கு அவர் டெடிக்கேட்டுன்னு நான் ஒரு மாதிரி டெடிக்கேஷன் பர்சன் பார்க்க முடியாது. பட் நீங்கள் வந்து மற்ற ஆக்டர்ஸ் கூட உங்களுக்கு வேலை பார்க்கும்போது கூட சிவா சார் கூட வேலை பார்க்குறது கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீடமாக இருக்கும்ல சார்? அப்படி இல்லை மாச்சி, ஃப்ரீடம்னு அவங்க அந்த மாதிரிலாம் அவரை விடவ மாட்டார். நம்ம இந்த பையன்றாங்க கரெக்டாக நீங்கள் பண்ணலன்னா அவங்களை எல்லாம் திட்டிடுவாங்க. திட்டு வாங்கிருக்கீங்களா சார்? எந்த படத்தில் சார்? அந்த அந்த படம் எந்த மொழி மக்கள்னு ஒரு படம் பண்ணேன் நான். ஏதோ தப்பானா தப்பாக வராது, இல்லை இது இப்படி பண்ணிக்கலாம் சொன்னேன் அப்படின்ட்டு திட்டுவார். ஏன்னா பண்ணுறேன் அதப்புறம் அப்படி வரப்படி இப்படி தான் பண்ணோம் அப்படிப்பார். என்கிட்ட உரிமை எடுத்துப்பார். அதே மாதிரி நானும் அவர்கிட்ட உரிமை எடுத்துப்பேன். எந்த அளவுக்கு உரிமை எடுத்துப்பேன்னா அவர் வந்து ஒரு தடவை சீக்கிரம் போகணுங்கும்போது நான் சொன்னேன், இப்போ தான் வந்திருக்கீங்க, ஏதாவது இருக்குது அது இருக்குது, கட்சி இருக்குது, கட்சிக்கு போகணும் அப்படின்னு. கட்சி அப்போ ஆரம்பிச்சிட்டாரு. அது இதுக்கு நான் சொன்னேன், எப்பா நீங்கள் இங்கே ஒன்று வாங்காங்க, இல்லை இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அப்படியே சொன்னீங்களா சார்? வேணா இப்பயே போயிடுங்க பரவாயில்ல. என்னடா அப்படி சொல்கிறேன். அப்புறம் இப்போ தான் வந்தீங்க, வந்து உடனே சீக்கிரம் போனால் எப்படி எடுக்க முடியும்? எடுக்க வேணாமா? அந்த நேரத்தில் நீங்கள் அப்போ தான் யோசிப்பீங்களா சார், நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் அப்படி பேசியிருக்கோன்னு? இல்லை அதாங்க, நாங்கள் சின்ன வயசில் இப்படி பார்த்ததுன்னா இப்போ அவ்வளோ பெரிய ஆள் எங்களுக்கு மைண்டில் வராது. நம்ம அப்பா தானே. ஆனால் அவரும் எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. ஓகே சார், அடுத்தது கேட்கணும்னா பி வாசு சார், அவர் கூட வந்து அவங்க ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பேசுவாங்க. அதான் சொன்னேன் அவர் எப்படி வந்து சேர்ந்தாருன்னு. அதுக்கப்புறம் நானும் ஒன்றும் ஒன்றா தான் இருந்தோம். அப்புறம் ஏன் சார் 2 பேரும்? நானும் ஒன்றும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். எப்பயுமே 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா இருப்போம், கதை பேசுவோம், கதை எல்லாம் பண்ணுவோம். டைரக்டர் கூட இருக்கும்போது ரொம்ப எல்லாத்துக்குமே ஒன்றா தான் இருந்துப்போம். எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வரும். அப்போ நாங்கள் டிசைட் பண்ண வந்து யாருக்கு பிரேக் வந்தாலும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி பண்ணான்னு. அப்போ எனக்கு வந்து கங்கை அமரன் வந்து படம் என் மேலே ரொம்ப பிரியம் அவருக்கு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர்.
அந்த கேங்கில் அவரும் ஒருத்தர், அந்த Okay, பழைய okay. சொல்கிறீங்க அதான். அந்த முன்னாடி gang. ஆமாம். ஓகே. ஸோ அவர் வந்து டேய் நீ படம் பண்ணலாம். அவர் என்னை டைரக்டர் ஆக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணார். அப்போ வந்து நாங்கள் ஒரு கதை கேட்டோம், பன்னீர் புஷ்பன் ஒரு படம், அதான் படம். அப்போ நானும் வாசுமே டைரக்டர் விட்டு வெளியே வந்துட்டோம், படங்கள் பண்ணணும்னு. அப்போ இந்த படம் வந்து எனக்கு சந்தர்ப்பம் வரும்போது நான் அமர்கிட்ட சொல்லி நான் வாசும் சேர்த்து பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் சரிப்பா அப்படின்னு 2 பேர் சேர்ந்து பண்ணோம். இது ஒரு 5-6 படம் நான் மாதிரி போனோம். 5-6 படம் பண்ணோம் ஒன்றா. அதுக்கப்புறம் நினச்சி கன்னடத்தில் அவங்க ஃபாதர் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார், வாசுவோட அப்பா. அப்போ அவருக்கு வந்து வாசு தனியாக பண்ணணுன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ வாசு என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி அப்பா என்ன தனியாக பண்ண சொல்கிறாரு. நான் சொன்னேன் போய் தாராளமாக பண்ணப்போ நல்லா இருக்கு, வந்தால் பண்ணிக்க வேண்டியது அப்படின்ட்டு. அப்படித்தான் வேறு மாதிரி வேறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தவிர வந்து நேற்று கூட நானும் ஒன்று உட்காந்து பேசிக்கிட்டேன். ஓகே. இப்போயும் நல்லா பேசிட்டீங்க.